வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். திமுகவின் சென்னை வடக்கு மாவட்ட பிரிவு ஏற்பாடு செய்திருந்த வெகுஜன திருமண விழாவில் பங்கேற்று பேசிய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் 2026ஆம் ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தலுக்கு முன்னதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியின் கூட்டணியில் ஏற்ற இறக்கமான நிலைப்பாடு இருப்பதாக விமர்சித்தார். சமீபத்தில் சேலத்தில் நடந்த வருமான வரித்துறை ரேட்டுகளை குறிப்பிடும் உதயநிதி, ரேட்டுகளுக்கு பிறகு பழனிசாமியின் துணி தணிந்துவிட்டது என்றும், மற்றொரு ரேட்டு நடத்தப்பட்டால் அதிமுக பாஜகவுடன் இணையலாம் என்றும் நகைச்சுவையாக பரிந்துரைத்தார். இந்த விழாவில் 48 ஜோடிகளுக்கு உதயநிதி திருமணத்தை நடத்தி வைத்தார். அரசாங்கத்தின் நலன்புரி முன்முயற்சிகளை எடுத்துக்காட்டிய உதயநிதி, அவர்களின் புகழ் எதிர்ப்பாளர்களை கலக்கமடையச் செய்வதாக கூறினார். முதல்வர் ஸ்டாலினின் ஆட்சிக்கு பரவலான பாராட்டுகளை பெற்றுள்ள நிலையில் இந்த திட்டங்களை மக்கள் கொண்டாடி வருவதாக குறிப்பிட்டார். இது எதிர்க்கட்சிகளை குழப்பத்தில் ஆழ்த்தியுள்ளது என்றார். தமிழகத்திற்கான மறைந்த தலைவரின் வாழ்நாள் அர்ப்பணிப்பை சுட்டிக்காட்டி, கருணாநிதியின் பெயரை மாநில திட்டங்களுக்கு பெயரிடுவதில் பழனிசாமியின் அசௌகரியத்தையும் உதயநிதி எடுத்துரைத்தார். எம்ஜிஆர் அல்லது ஜெயலலிதாவின் பெயரை வைப்பது கூட பழனிசாமியை திருப்திப்படுத்தாது என்று அவர் மேலும் கூறினார். அதிமுக தலைவர் நரேந்திர மோடி அல்லது அமித்ஷா போன்ற பெயர்களை விரும்பலாம் என்று நகைச்சுவையாக கூறினார். அரசியல் கூட்டணி குறித்து பழனிசாமி சமீபத்தில் கூறிய கருத்துக்கு உதயநிதி தனது முரண்பாடான அறிக்கைகளை எடுத்துரைத்தார். 3 மாதங்களுக்கு முன்பு பாஜகவுடன் கூட்டணி சேருவதற்கான சாத்தியக்கூறுகள் எதுவும் இல்லை என்று பழனிசாமி உறுதியாக மறுத்ததை அவர் நினைவு கூர்ந்தார். இருப்பினும் சேலம் ரேட்டுக்கு பிறகு கூட்டணிகள் குறித்து விவாதிப்பது மிக விரைவில் என்று அவர் கூறத் தொடங்கினார். ரேட்டுகளால் தாக்கப்பட்ட தொனியில் மாற்றத்தை பரிந்துரைத்தார். இந்த மாற்றத்தை அரசியல் அழுத்தம் மற்றும் சந்தர்ப்பவாத்தின் அடையாளம் என்று உதயநிதி கேலி செய்தார். முதல்வர் ஸ்டாலினை அடிக்கடி புகழ்ந்து பேசுவதாக பழனிசாமி விமர்சித்ததற்கு பதிலளித்த உதயநிதி, ஸ்டாலின் தனது அமைச்சர்கள் அனைவரையும் பாராட்டுவதாக கூறினார். பழனிசாமியின் கருத்து விரக்தியில் இருந்து உருவானது என்று அவர் விவரித்தார். அதிமுக தலைவர் ஏமாற்றம் அடைந்ததாக கூறினார். ஏனெனில் அவரது கட்சியில் பாராட்டுக்கு தகுதியானவர்கள் யாருமில்லை. இந்த விரக்தி எதிர்க்கட்சிகளின் நம்பகத்தன்மையான தலைமையின் பற்றாக்குறையை எடுத்துக்காட்டுகிறது என்று உதயநிதி வாதிட்டார். சமீபத்தில் பெய்த மழையில் இருந்து முளைத்த நச்சு காளான் என்று பழனிசாமி கூறிய கருத்துக்கு உதயநிதி கடுமையாக பதிலளித்தார். கரப்பான் பூச்சிகள் மற்றும் விஷ ஜந்துக்கள் போல அதிகாரத்திற்கு வலம் வந்த தலைவர்களிடமிருந்து இதுபோன்ற கருத்துக்கள் வந்ததாக அவர் கூறினார். அத்தகைய நபர்களுக்கு தன்னை போன்ற கொள்கை ரீதியான மற்றும் தாக்கமுள்ள தலைவர்களின் இருப்பு இயற்கையாகவே நச்சுத்தன்மையாக தோன்றும் என்று அவர் கூறினார். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.